எக்ஸசைஸ் 2.2ல 16th சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஷினை நல்லா வாசிக்கலாம். இந்த ஆர்கனைசர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசர் என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ காம்படிஷன் நடக்குது. அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வின்னர் இந்த காம்படிஷன் கெட்ஸ் எ ப்ரைஸ் ஆஃப் ₹100. யார் அந்த எஸ்ஏ காம்படிஷனில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ₹100 கொடுக்குறாங்க. அண்ட் எ பார்ட்டிசிபெண்ட் ஹூ டஸ் நாட் வின் பண்ணாத பார்ட்டிசிபெண்ட்டுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்காங்க? ₹25 கொடுக்குறாங்க. சரியா? டோட்டல் ப்ரைஸ் மணி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ டோட்டலாக அதில் வந்து ₹3000 அவங்க செலவு பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக. அப்போ நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. பட் டோட்டல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 63ங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணி நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் தான் வேணும். பட் அது வந்து தெரியாதுங்கிறதுனால நம்பர் ஆஃப் வின்னர்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போனா நம்பர் ஆஃப் நாட் வின் பண்ணவங்களை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்லேருந்து மைனஸ் பண்ணாலே கிடச்சிரும். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போனா நம்பர் ஆஃப் வின்னர்ஸையும் அவங்களுக்கான அந்த அமௌண்ட்டு ₹100 கொடுக்குறதையும் நாட் வின்னர்ஸையும் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க? ₹25. இந்த மாதிரி அதனோட அமௌண்ட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொன்றோட அமௌண்ட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ₹100 கொடுக்குறாங்க. வின் பண்ணவங்களுக்கு ₹100. வின் பண்ணாத 63 மைனஸ் எக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வின் பண்ணாதவங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? ₹25 கொடுக்குறாங்க. இப்போ இவங்க மொத்தமாக செலவு பண்ண ரூபா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. இப்போ வந்து லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வரணும். ஸோ 100x + 63 × 25 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ 63 × 25 எவ்வளோ வருது? 1575 வருது. ஓகேவா? -25x = 3000. இப்போ எக்ஸை ஒன் சைடாக வச்சுக்கலாம். 100x - 25x = 75x = 3000 - 1575. இப்போ இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 5 9லேருந்து 7 பேஜ்னா 2 9லேருந்து 4 2லேருந்து 1 பேஜ்னா 1425 வரும். ஸோ x = இது டிவைடட் பை 75. ஸோ இது 5 டேபிளில் முதல் பண்ணி பார்க்கலாம். 15 2 5s are 10 8 5s are 40 5 5s are 25. இன்னும் இதை வந்து 5 டேபிளில் 3 5s are 15 இன்னொரு 5 டேபிளில் போட்டால் 5 5s are 25 7 5s are 35. இல்லை 3 டேபிளில் 1 3 is 3 1 3 is 3 9 3s are 27. ஸோ x = 19. ஸோ வின் பண்ணவங்க நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் எத்தனை பேர்? நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் x = எவ்வளவு? 19 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 63ல் வின் பண்ணவங்க 19. சரியா? வின் பண்ணாதவங்க அப்போ எவ்வளோன்னு நம்ம வந்து 63லேருந்து மைனஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். பார்த்துக்கோங்க. இதுதான் எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப ஈஸி தான். இது நம்பர் ஆஃப் வின்னர்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதாவது நாட் வின்னர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இதை வந்து வின்னர்ஸ்க்கு வந்து ₹100 கொடுக்குறாங்க. நாட் வின்னர்ஸ்க்கு ₹25 கொடுக்குறாங்க. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட்டு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு கூட ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னது? நம்பர் ஆஃப் வின்னர்ஸ். நம்மளுக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷின் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.